இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத வசனம், உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனிடத்தில் சேர கடவோம் என்று நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். எபிரேயர் 10:21 முதல் 22 வரை. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கொருவர் இருக்கிறபடியினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிற வேத வசனம், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போது, அது தனி ஜெபமா இருக்கலாம், அல்லது குடும்ப ஜெபமா இருக்கலாம், அல்லது இப்ப சபையா நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற நேரமா இருக்கலாம். நம்ம எதுக்காக வாரோம்? தேவனிடத்துல என்ன செய்யறோம்? சேர வாரோம். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு தேவன். நமக்கு எப்பயுமே அவர் தான் நமக்கு தேவன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். 8ஆவது வசனம் 4ஆவது அதிகாரம் யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில். அப்ப வசனம் சொல்லுது, நம்ம தேவனிடத்துல சேரும் போது அவரும் நம்ம கிட்ட சேருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரெண்டு அனுபவம் தான் ஒரு ஜெப நேரம். அல்லேலூயா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு நான் போன் பண்றேன், இங்க இருந்து மாலாவுக்கு போன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவ போன் எடுக்கிறா, நான் பேசுறேன், ஹலோ அப்பா அப்படி இருக்க அப்படின்னு நான் கேட்கிறேன். உடனே அவட்ட நான் போன் பண்ணது அவளுக்கு போய் ரீச் ஆயிட்டா அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரியும்? அவளும் திருப்பி அண்ணே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கனெக்ட் போன்ல என்ன செஞ்சிட்டோம்? கனெக்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்க இருந்து எந்த ரிப்ளையுமே வரல அப்படின்னா, ஒண்ணு அவ என்கிட்ட பேச மனசு இல்லாம அட்டன் பண்ணி சும்மா வைக்கிறா அப்படின்னாலும் அவன் என்கிட்ட கனெக்ட் ஆகல. இல்லாட்டி சில டைம் லைன் பிஸின்னு வரும், போன் பண்ணா வேறொருட என்ன செய்திருக்கிறார் தொடர்பில். அப்ப தேவனிடத்துல நம்ம சேரும் போது அவர் நம்ம இடத்துல சேர்றார். பாத்தீங்களா? இதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம், இயேசுவோட சேருகிற அந்த பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவரும் நம்ம கூட இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஃபாதர் ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உண்மை போல் மாறணுமே. அவரோடு கூட நம்ம இருக்கும் போது அவரும் நம்ம கூட இருப்பாரு. இதே வசனத்தை 1:4 ஆசா என்கிற மனுஷனிடத்துல ஒருத்தன் சொல்லுவான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்றான். அப்ப அவரோட சேர்ற நேரங்கிறது ரொம்ப விலையேறப்பட்ட நேரம். அதான் நான் சொன்னேன், அது தனி ஜெபமா இருக்கலாம், அல்லது குடும்பமா உட்கார்ற நேரமா இருக்கலாம், அல்லது இப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருகிற நேரமா இருக்கலாம். இது நம்ம ஆண்டவரோட சேருகிற ஒரு நேரம். இந்த நேரத்துல உண்மையாவே நான் ஆண்டவரோட சேர்றேனா, அவர் என் கூட கனெக்ட் ஆறாரா, என் இருதயத்துல தேவ பிரசன்னம் நிரப்புதா, ஆவியானவர் என்ன நிரப்புறாரா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? நிதானிச்சு பார்க்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? நிதானிப்பான். எவ்வளவு இப்ப நான் உங்களை கூட்டு இன்னும் 4 பாட்டு பாடி அட்டிச்சு எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி உங்களை என்னன்னா நான் குஷிப்படுத்த நினைச்சா என்ன செய்யலாம்? பண்ணலாம். கச்சேரியெல்லாம் அப்படித்தானே பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. நம்ம ஒரு பாட்டு பண்ணாலும் எப்படியாவது ஆண்டவர் கூட நம்ம என்ன செய்யணும்? கனெக்ட் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நேரம் எடுக்குது. சில நேரத்துல இன்னும் அவர் கூட சேர்றோமா இல்லைங்கிறது சில நேரம் தெரியாதனால இன்னும் ஆழத்துல, அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே எங்களை இன்னும் கொண்டு போங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. இப்ப அவரோட சேருகிற நேரம் விலை பெற்ற நேரம். இப்ப அவரோட சேரக்கூடாது பிடிக்கிற தடைகள் என்ன தெரியுமா? அவரோட சேரக்கூடாது பிடிக்கிற தடைகள் என்ன தெரியுமா? பாவம். அதுதான் அந்த வசனத்துல முதல்ல இருக்குது. 10:21 என்ன இருக்குது? துர்மனசாட்சி நீங்க தெளிக்க. எப்படி துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உடையவர்களாக அப்படின்னு வருது. அப்ப முதல்ல
நமக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருதயத்துக்குள்ள பாவம் இருந்துச்சு அப்படின்னா தேவனோட நம்ம சேர முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் உண்மையா நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்போ பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து என்ன செய்யணும், விட்டு விடணும், அறிக்கை செய்யணும், வாயினால் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, அவங்க ரத்தத்தால கழுவுங்க நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் 9 எபிரேயர் 9:14 இருக்குது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏன் உணர முடியாம போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசாட்சியில ஏதோ ஒரு காரியத்துல செத்து போயிருக்கிறோம். செத்த மனசாட்சி. அதாவது இவ உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்கு. என்ன, அந்த எலி செத்து கிடக்கும் போது முதல் நாள் நீங்க பார்க்கல, 2 நாள் பார்க்கல, 3ஆவது நாள் பார்க்கல, 4ஆவது நாள் பார்க்கல, ஒரு வாரம் கழிச்சு என்ன வரும்? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க வீடு தான், ஆனா கூட உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கே எப்படி இருக்காது, முடியாது. ஆனா அதையும் மீறி நம்மளால இருக்குன்னா இருக்கலாம். இந்த கருவாட்டு கம்பெனிக்கெல்லாம் போய் பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கவங்களுக்கு அந்த மூச்சு விடுற அந்த இது இருக்குல்ல, அந்த சுவாச குழாய், அதை சுவாசிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாத்தம் அடிக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த சென்ஸ் சொல்லுவாங்க, அதுவே என்ன செஞ்சிடும், இழந்து போயிடுவாங்க. நம்ம உள்ள போனோம்னா எப்படி இந்த நாத்தத்துக்குள்ள இருக்கீங்க இருப்போம். ஆனா அவன் நினைச்சுவான், டெய்லி அங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? செத்து போயிட்டு. இது போல நம்ம செத்த கிரியைகள் நமக்குள்ள வரும்போது, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை உடனே நம்ம வாழ்க்கையில எடுத்து போட்டுறணும். எலி இன்னைக்கு செத்துச்சா உடனே எடுத்து போட்டுறணும். கிடந்துட்டு போகுது, அப்படி விட்டா என்ன ஆகும்? இதுதான் செத்த கிரியை. ஒரு ஆள்கிட்ட பேசுறையா, உடனே போய் இன்னைக்கோ நாளைக்கோ போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். பகை, கோபம், எரிச்சல்லாம் எப்ப தனியணுமா? சூரியன் சாயங்காலத்துக்குள்ள தனியணுமா? இப்படி நிறைய செத்த கிரிகளை உள்ள வச்சுட்டு, ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானும் பாட்டு பாடி நல்லா ஆராதிக்கிறேன், ஆண்டவர் கூட இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவாரு? நீ நீயே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், நான் உன் கூட இல்லவே இல்லைன்னு சொல்லுவாரு. ஏன்னா பைபிள் தெளிவா இருக்குது. முதல்ல இருதயம் அந்த செத்த கிரியை நீக்கிட்டு தான் ஆண்டவர்கிட்ட சேரணும்னு இருக்கு. அப்ப ஜெபத்துக்கு நம்ம போகும்போதும் ஆராய்க்கு நம்ம போகும்போதும் ஒவ்வொரு நாளும், ஒரு காலத்துல சனிக்கிழமை சாயங்காலம் ஆயத்த ஜெபம் வைப்பாங்க சபைகள்ல. எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நாங்க ஆராதிக்க போறோம், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாது, எங்க வாழ்க்கையில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா எங்களை இன்னைக்கே பரிசுத்தப்படுத்துங்க. அதுதானே ஆண்டோடைய பிரமாணம். இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவிலே. அதுதான் ஆண்டோடைய பிரமாணம். ஆனா இன்னைக்கு நிறைய உலகம் எப்படி எதிர்பார்க்குதுன்னா, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. என்ன இன்ஸ்டன்ட் ஃபுட்னா எப்படி? போன உடனே அவங்களுக்கு டக்கு நூடுல்ஸ், கடையில காஃபி எல்லாம் இப்ப மிஷின்ல இருக்கு, தட்டினோன்னு வர்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட போன உடனே எனக்கு என்ன செய்யணும்? அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆரம்பத்துல செய்வாரு. எப்ப தெரியுமா? அவரை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்றதுக்காக செய்வாரு. என்ன, ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து செத்த கிரியை இருக்குதா, இன்னைக்கு நான் மனைவிட்ட கோவப்பட்டனா, இன்னைக்கு நான் ஏதாவது சண்டை போட்டனா, அப்படி யோசிச்சு பார்த்து செத்த கிரியை நம்மளை விட்டு அகற்றணும். அல்லேலூயா. 2வது அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குது? எபிரேயர் 10:21-22 சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். ஆராதனைக்கு அல்லது ஜெபத்துக்கு நம்ம போகும்போது எப்பயுமே என்ன செய்யணும்? நல்லா ஃப்ரெஷ்ஷா போகணும். அல்லேலூயா. போவீங்களா? அல்லேலூயா. அட்லீஸ்ட் பல்லாத என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு போக கூடாது. பைபிள்ல இருக்குது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட இருதயம். உள்ளும் புறமும் பரிசுத்தமா இருக்கணும். அசுத்தமான சரீரத்தோட நம்ம போகாதபடிக்கு ஜெபத்துக்கு போகும்போது நல்லா நம்மளை சுத்திகரிச்சு கொண்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா போய் ஜெபத்துல உட்காரும் போது உங்களுக்கும் நல்ல ஒரு ஜெப ஆவியை கத்த தருவார். அல்லேலூயா. அதே மாதிரி
ஜபத்துக்கு எங்கே போனாலும் சரி நல்லா குளிச்சுட்டு போகணும். கேஜே ஆபிரகாம்னு ஒரு ஐயா இருந்தாங்க இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில், சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர். அவரை பற்றி எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கேரளாலேருந்து ஊழியம் செய்ய வந்தவர் 4:30 காலையில் எழுந்துச்சு குளிச்சிருவார். 5 மணி ஜபத்துக்கு 4:30 எழுந்துச்சு குளிச்சுட்டு தான் எழுச்சிவார் ஜபத்துக்கே. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வாரம் 1ஆம் தேதி காலையில் ஜபத்துக்கு வரும்போது குளிச்சுட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அல்லேலூயா. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அல்ல நன்மையான காரியங்களை யாற்றிருந்தாலும் செய்யலாம், கற்றுக்கலாம். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, சரி அவருக்கு அப்படி குளிக்கணும் ஆசை இருந்துருக்கு பாருங்க. நான் இந்த வாரம் குளிச்சுட்டு வந்தப்போ தான் 1ஆம் தேதி ஜபத்துக்கு என்ன செஞ்சது, நல்ல ஒரு ஆண்டுடைய பிரசனத்தை நிச்சயம் உணர முடியாது. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் சும்மா நினைக்காதீங்க. பைபிளில் இருக்குது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, முதல்ல மனசை சுத்திக்கிறீங்க, பாவத்தை உள்ள வைக்காதீங்க, செத்த கிரியை உள்ள வைக்காதீங்க. 2வது சுத்த ஜலத்தால் உடம்பு நல்லா குளிச்சு பாப்பா. நம்ம ஆண்டவரை போல தேவன் யாருமே. அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? தாவீது சொல்றான், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அவர் சர்வ வல்லவர். நம்ம எப்படி அழகா வந்து ஆராதிக்கணும் பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அழகு பார்க்கறதுல அவரை போல யாருமே கிடையாது. நம்ம நல்லா வந்து ஆராதிக்கணும், உண்மையா ஆராதிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்மளை கர்த்தர் நல்லா வைக்கணும். ஆகவே சுத்த ஜலத்தை நல்லா குளிச்சுட்டு அழகா சர்ச்சுக்கு போகும்போது, ஆண்டவரை நான் சந்திக்க போறேன், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார், ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வரும்போது நம்மளை சந்திப்பார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 3வது, இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க இந்த வசனத்துல 4 காரியம் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கமா இருக்கும். நல்லா பாருங்க. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், கமா இருக்குது. அடுத்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், கமா இருக்குது. ஆனா உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு நிச்சயிக்கிறவும். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு என்னன்னா, உண்மையுள்ள இருதயத்தோடும் பூர்ண நிச்சயத்தோடும். இந்த உண்மையுள்ள இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தான் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயமே நிச்சயம் நமக்கு வரும். அல்லேலூயா. இல்லாட்டி நம்ம ஆண்டவரை நம்ம ஒரு பக்கம் ஏமாத்துற மாதிரி, நம்மளை நாமளே ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்க மாதிரி ஆயிரும். இந்த வசனத்தை இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்போது தான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ ஹார்ட் இன் ஃபுல் அஷூரன்ஸ் ஆஃப் ஃபெய்த். அதாவது இது ரெண்டும் சேர்ந்து ஒரே வார்த்தை. யாருக்குள்ள உண்மையான இருதயம் வருதோ அவங்களுக்குள்ளதான் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம் வரும். என்னன்னா, இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு போறேன், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை இன்னைக்கு செய்ய போகிறார், இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு போறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வல்லமையை தரப்போகிறார்ங்கிற அஷூரன்ஸ் வரும். அல்லேலூயா. ஏன்னா உண்மையும் விசுவாசமும் சேர்ந்த ஒரு இது. நீங்க தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாய் இரு. சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள், உங்களை நீங்களே ஏமாத்திட்டு வந்துருவீங்க. அதனால நம்ம அப்படி போயிடக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னா, ஜெபிச்சு நம்ம எழும்பும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வரணும். விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு, வருதா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், என் ஜெபத்தை அங்கீகரிச்சிருக்கிறார்னு அந்த அஷூரன்ஸ் வருதா? அல்லாட்டி நான் வந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஆனா என்ன நடக்குமோ எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம போறோமா? அப்படி இல்லை. அண்ணாளுக்கு தெளிவா அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போன உடனே வசனம் சொல்லுது, அவள் துக்கமுகமாய் ஏன் சேர்ந்துட்டா. அல்லேலூயா. அவரு வந்து கனெக்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து கனெக்ட் ஆன பிறகு அந்த அஷூரன்ஸோட வீட்டுக்கு போறா. அடுத்த வருஷம் அவளுக்கு ஆண் குழந்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இது உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு திருப்பணும். அல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள இருதயமா அது மாறணும். உண்மையுள்ள இருதயமா மாறுறதா ரொம்ப அவசியம். ஏன்னா இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது. இப்ப இந்த இருதயம் உண்மையுள்ள இருதயமா மாறுறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். 1 யோவான் 3, 20, 21, 22 வாசிப்போம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும்
பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. பாத்தீங்களா, இந்த தைரியம் நமக்கு எப்ப வரும்? அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால். 21ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் என்ன செய்வோமா? இதுதான் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம். அல்லேலூயா. என் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்பாரு. இதை யாரு கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டாருங்கிற நிச்சயம் எப்ப வரும்? உண்மையுள்ள இருதயம் இருந்தாதான். அல்லேலூயா. இல்லாட்டி நான் யாரனாலும் ஏமாத்திக்கிட்டு யாராவுடைய பார்வைக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு எதனாலும் நான் செய்யலாம், ஆனா எனக்குள்ள நிச்சயம் இருக்காது. இந்த தைரியம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளிகள் என்று, அதுதான் உண்மையான இருதயம். அல்லேலூயா. அப்ப நம்ம போகும்போது ஆண்டவர்கிட்ட உண்மையான இருதயத்தோட போகணும். ஏன்னா ஆண்டவருக்கு நம்முடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பேதுரு ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைச்சாரு. ஊழியத்தை விட்டுட்டு என்ன செய்யறாரு? ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? கூட எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு. இப்ப திருப்பி காலையில ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறாரு. யோவான் 21ல கேட்டுட்டு என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? மீன் வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே பேதுருட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ என்னிடத்தில் என்ன செய்யறாரா? அன்பா இருக்கிறான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றான். ரெண்டாவது கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறான்? ஆண்டவரே உம்மை. மூணாவது கேட்கும் போதுதான் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்றான். அந்த யோவான் 21க்கு வாங்க. யோவான் 21:17. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. உண்மையான இருதயங்கிறது என்ன தெரியுமா? நான் உண்மையிலே ஆண்டவங்களை நேசிக்கிறதா. உண்மையிலே நேசிச்சான். பேதுருவை போல ஆண்டவர் நேசிச்சது யாரு? என்ன ரொம்ப நேசிப்பான் பேதுரு. யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையில சாப்பாடுக்கு என்ன செய்யும் தெரியல, பின்மாற்றத்துக்கு போன பிறகு ஆண்டவர்கிட்ட சொல்றான், உண்மை நேசிக்கிறங்கிறது உனக்கு தெரியும், அதே நேரம் என் பலவீனம், நான் விசுவாசத்துல குறைவுள்ளவனா, என் சாப்பாட்டுக்காக நான் உங்களை விட்டு போனதும் உங்களுக்கு. இதுதான் உண்மையான இருதயம். அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, தங்க பலவீனத்தை என்ன செய்யவே மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. என்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அதுதான் தேவனால ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, தேவனோடு அவங்க சேரக்கூடாதுக்கு முதல் தடை. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால். இப்ப பேதுருக்குள்ள 3 தடவை கேட்டவனதான் அவனுக்குள்ள குற்றம் என்ன செய்யுது? அப்பதான் அவன் இருதயமே அவனை குற்றப்படுத்துது. அப்பதான் அவன் சொல்றான் வாயத்திறந்து, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும், நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தேவன் இல்லை. அல்லேலூயா. எப்படியாவது நீ உணர்வையான்னு சொல்லிதான் ஆண்டவர் கேட்டுட்டே இருந்தார். ஏன் திருப்பி ஒரே கேள்வியை கேட்கணும்? உணர வச்சார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பேதுரு ஆண்டவர் கூட சேர்ந்தா பாருங்க, தூக்குனாரு, கையை பிடிச்சு தூக்கி என்ன செஞ்சாரு? கண்மலை மேல் நிறுத்தினார். அல்லேலூயா. அடிகளை உறுதிப்படுத்தினாரு. சிங்க மாதிரி பிரசங்கம் பண்ணான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்வீர்கள், அதற்கு நாங்களே சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு தைரியமா பிரசங்கம் பண்ணா. வசனம் சொல்லுது, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான. ஆனா நம்ம பலவீனத்தை அறிக்கை செய்யணும். உண்மையுள்ள இருதயங்கிறது அதுதான். முதல்ல உண்மையுள்ள இருதயம் நமக்கு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
என்னுடைய பலவீனத்தை எல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. அறிக்கை செய்யணும். துர்மன சாட்சி நீங்கப்பட்டு ரத்தத்தால கழுவப்படணும். ரெண்டாவது சுத்த ஜலத்தால கழுவப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். மூணாவது பலவீனங்கள் எது நம்ம குறைகள் இருக்குதோ அதையெல்லாம் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்த்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம உண்மையா ஆண்டவர்கிட்ட சேர முடியாது. அதனால ஆண்டவர்கிட்ட எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. ஆண்டவரே, இதுதான் என் பலவீனம், என்னை நீங்க மாற்றுங்கப்பா. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்காது. அப்போது நமக்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனிடத்துல சேர்றதற்கு உண்மையுள்ள இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டிய 4 காரியங்கள். உண்மையுள்ள இருதயத்துல 4 காரியங்கள் இருக்கும். முதல்ல சங்கீதம் 145:18 வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல சமீபமா நம்ம கூட சேர போறாரு. எப்பனா யாருடைய கம்பல்ஷன்னாலும் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனே என்னை ரட்சியும் அப்படி நம்ம கூப்பிடுறோம் பாத்தீங்களா, அவர் அந்த சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த பிரசவ வார்டுலலாம் முதல்ல வலிக்காக கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த டாக்டர்மார்கள் பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க. இதை நீங்க பார்த்துருக்கீங்களா? வரவே மாட்டாங்க. ஆனா கரெக்டா அவங்களுக்கு தெரியும், ஒரு சவுண்ட் வரும்போது இப்போதான் அவங்களுக்கு உண்மையான நினைச்சது, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம். இது போல ஆண்டவருக்கு தெரியும், இவன் சும்மா ஜோம் பண்றானா ஃபார்மாலிட்டிக்கு ஜோம் பண்றான்னு தெரியும். கழுத்தை பிடிச்ச ஒரு இடத்துல நெரிப்பார் தெரியுமா, அப்ப நம்ம கத்துவோம், ஆண்டவரே ரட்சியும். என் வாழ்க்கையில நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு நெருக்கத்துல போகும்போது ஆண்டவரே முடிஞ்சுதா கதை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே கதறும் போது ஒரு திறந்த வாசல். இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பேதுரு கொஞ்சம் முங்கும் போது என்ன நினைச்சிருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணி இது ஏதோ நம்ம தெரியாம போயிட்டோம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி நினைச்சிடலாம் வந்துடலாம். ஆனா அமிழ்ந்து போகையில், வசனம் சொல்றது அமிழ்ந்து போகையில் தான் உண்மையான சவுண்ட் நினைச்சது, ஆண்டவரே ரட்சியும். ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு நினைச்சாரு, தூக்குனாரு. அல்லேலூயா. இதுதான் உண்மையா கூப்பிடுறது. நீங்க ஆண்டவர் உண்மையா கூப்பிடாம இருந்துட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்கிறதுக்காக ஆராதனைக்கு வந்து, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்கிறதுக்காக ஜெபத்துக்கு கம்பல்ஷனுக்காக நீங்க கூப்பிடும் போது அது பெரிய மாற்றத்தை தராது. ஒருவேளை அதனால ஏதாவது ஒன்று கிடைக்கலாம், ஆனா தேவனிடத்துல சேர முடியாது. உண்மையான இருதயங்கிறது உண்மையா அவரை கூப்பிடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே உண்மை விட்டா எனக்கு யார் உண்டு ஆண்டவரே இந்த பூலோகத்துல? தாவீது ஆசாப் சொல்றான், உண்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த நிலைமைக்கு நம்ம வரும்போதுதான் ஆண்டவர் நம்ம மேல மனதுருகி நம்மளை தூக்குறார். அல்லேலூயா. இந்த தேவனே என்னை ரட்சியும். அல்லேலூயா. நான் இன்னும் நெருக்கத்துல இருக்கிறேன், கண்ணீர்ல இருக்கிற என்னை ரட்சிங்க ஆண்டவர் நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ரட்சிப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை நமக்கு தருவார். ரெண்டாவது, இந்த உண்மையான இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராதனை வெளிப்படும். அந்த ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான ஆராதனையா இருக்கும். யோவான் 4:24 வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப உண்மையான இருதயத்தோடு தேவனிடத்துல சேரும் போது அந்த உண்மையான இருதயத்திலிருந்து முதல்ல என்ன வெளிப்படும்? ஜெபம் உண்மையா வரும். அல்லேலூயா. உங்களை யாரும் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, நீங்க உங்களை ஆண்டவர்ட்ட, அதாவது உங்களுக்கு ஆண்டவர் தேவை, நீங்க உணர்ந்துட்டீங்க, அதுதான் உண்மையான இருதயம். அல்லேலூயா. நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பெரிய ஊழியக்காரர், அவருடைய இது பார்ப்பேன் இடையில பிளாட்னு சொல்லி ஒருத்தர், அவர் சொல்றாரு, உங்க தாய் தகப்பனை விசுவாசத்தை வச்சு நீங்க என்ன செய்ய முடியாது, உங்க வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. உங்க விசுவாசம் உங்களுக்கு வேணும்னு போட்டிருக்காரு. அப்ப நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல நமக்கு வேணும்னு சொல்லி உணர்ந்து, என்னை பலத்தால் இடைக்கட்டும், என்னை பலப்படுறதுக்கு கிறிஸ்துவினாலதான் எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்ம வாரம் தெரியுமா, அதுதான் உண்மையான இடம். அல்லேலூயா. அவரோடு கூட உறவாடி அந்த பலத்தினால் நம்ம நிரப்பப்படும் போது முதல் அனுபவம். ரெண்டாவது, இந்த உண்மையான இருதயத்திலிருந்து வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராதனை. இந்த ஆராதனையும் யாருடைய கம்பல்ஷனால வராது, அது உண்மையாய் வரும். அல்லேலூயா. அந்த உண்மையான ஆராதனைங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல்ல
1-10 வரை அன்னாள் பாடுற பாட்டை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அன்னாள் பாடின பாட்டை பாருங்க. பைபிள்ல அவ்வளவு வல்லமையான வார்த்தைகளை பாட்டா யாரும் பாடினதில்லை. தாவீது நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு. 10 வசனத்தை தான் பாட்டா பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க அன்னாள். ஆனா அதுல சொல்றாங்க, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல கன்மலையும் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்ற, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். அவள் தான் பாடுறாத பாட்டை. எவ்வளவு அர்த்தமா பாடியிருக்கா பாருங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு தெரியும், இனி ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் ஆராதனைக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் உங்களை கட்டாயப்படுத்தி கையை தட்டணும், வாயை திறக்கணும், நீங்க நல்லா பாடணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உண்மையான இருதயம் உங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஜெபமும் உண்மையா வரும். ரெண்டாவது, முதல்ல நம்ம பலவீனங்கள் எல்லாம் உண்மையா பேதுரு போல அறிக்கை செய்வோம். ரெண்டாவது, உண்மையான ஜெபம் இருக்கும். மூணாவது, ஆராதனையும் உண்மையா வரும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ளாம ருசிச்சு பார்க்காம நம்ம அவரை என்னதான் செய்ய முடியாது. நாங்க சொல்றதுக்காக வேணா நீங்க 2 பாட்டு என்ன செய்யலாம், பாடலாம். ஆனா நீங்க தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களால ஆராதிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. யாக்கோபின் புத்திராக நீங்க நிர்மூலமாகவில்லை. அப்ப எண்ணி எண்ணி துதி செய்வான்னு சொல்லி ஆமென் தேவ மனுஷன் பாடினது போல ஆராதிக்க போகும்போது நீங்க நேரம் எடுத்து எண்ணி எண்ணி பார்த்து ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா. எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இப்படி நீங்க எண்ணி எண்ணி துதி செய்யலாம். யோசிச்சு பார்க்கணும். நீங்க தாயின் வயிற்றில் இருந்து முதல் ஆண்டவரை என்னை எப்படிலாம் நடத்துறாரு நீங்க எண்ணி எண்ணி பாருங்க. அப்படி ஆராதிக்கிறதா உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அதுக்கு நேரம் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சா மட்டும் போதாது, நீங்க எல்லாரும் டெய்லி ஆராதிக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எடுங்க, ஆண்டவரோடு செலவு பண்ணுங்க. இதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அந்த உண்மையான இருதயத்திலிருந்து முதல்ல உண்மையான அறிக்கை வரும். பேதுரு மாதிரி எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற ஆண்டவரே. ரெண்டாவது, உண்மையான ஜெபம். மூணாவது, உண்மையான ஆராதனை. யாரும் நம்மளை கை தட்டுங்க, பாட்டு பாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சதுனால தான் நீங்க எடுத்து, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன், அப்பிரயோஜனமானவன், ஆண்டவரே என்னை நீங்க இவ்வளவா என்ன செய்றீங்களே, ஆசீர்வதிச்சீங்களே, என்னை ரட்சித்தீங்களே, உம்முடைய அழைப்பினால் அழைத்தீங்களேன்னு சொல்லி நம்ம தேவனை நினைச்சு துதிக்கணும். அல்லேலூயா. இது உண்மையான ஆராதனை, கடமைக்கு செய்கிற ஆராதனை அல்ல. இதுதான் உங்களை தேவனோட என்ன செய்ய போகுது, சேர்க்க போகுது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்க கூட சேர்ந்துட்டார் அப்படின்னா பயங்கரமான காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். அப்படிதானே? ஆண்டவர் நம்ம கூட சேர்ந்தார்னா, பேதுரு கூட ஆண்டவர் சேர்ந்தார், மோசே கூட ஆண்டவர் சேர்ந்தார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். அவன் தனியால எதுவும் செய்யல, அவன் திக்குவாய் மந்தனாவு. பேதுரு படிப்பறிவில்லாதவன், தேவனோடு சேர்ந்தபடினால்தான் அவன் பயங்கரமான காரியங்களை செய்தான். இதுதான் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய எதிர்பார்க்கிறார். அவரோட சேர்றதுக்கு முதல்ல ஆமென் நம்ம பார்த்தோம், துர்மன சாட்சி நீங்கப்பட்டு கழுவப்படுவோம். ரெண்டாவது, சரீரத்தையும் சுத்திகரிச்சு கொள்வோம். மூணாவது, உண்மையான இருதயம். இந்த உண்மையான இருதயத்துல நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ரெண்டாவது, உண்மையான ஜெபம், உண்மையான ஆராதனை. கடைசி 4வது காரியம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:19. உண்மையான அர்ப்பணிப்பு. பவுல் சொல்றாரு, அகிரிப்பாங்கிற ராஜாக்கு முன்னாடி நிற்கும்போது சொல்றாரு, இப்ப விசாரணை நடக்குது, அதாவது கோர்ட் மாதிரி. என்ன, பெஸ்துங்கிற ராஜா, நீங்க பைபிள் வீட்டு போய் வாசித்து பாருங்க. பெஸ்துங்கிறவன் ஏற்கனவே பவுலை கூட்டு விசாரிக்கிறான், அவன்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. அதுக்கு முன்னாடி பேலிக்ஸ் விசாரிச்சான், ஒரு குற்றமும் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து சொல்ல போனா, நம்ம இப்ப மதுரை ஹைகோர்ட், அடுத்து மதுரையில ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா எங்க போவாங்க, சென்னைக்கு, அடுத்து டெல்லி வரை என்ன செய்யலாம், போகலாம்.
என்ன செய்வாங்க, மனு முறையீடு சொல்லுவாங்க. இப்படி பவுல் என்ன செய்றாரு, அவர் ஊழியத்துல சொல்றாரு, யூதர்கள்லாம் சேர்ந்து என்னை கொல்ல வராங்க, எதுக்கு, நான் எந்த பாவமே செய்யல, ஆனா யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நான் அந்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். அவன் சொல்றான், நான் என்ன செய்யறேன், ராயனுக்கு அபயம் விட்டுருக்கிறேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இப்ப கடைசி அகிரிப்பா ராஜா விசாரிச்சுட்டு இருக்கும்போது சொல்றான், நான் ஏன் இயேசுவை பத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு காரியம்தான், பரம தரிசனம், இதுக்கு நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஏன் இயேசுவை பத்தி நான் ஊர் ஊரா போறேன், ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு காரியத்தை கண்டேன், கேட்டேன். அந்த வசனத்தை வாசிங்க, 26:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 26:16. ஏன் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அனுபவத்தை பவுலுக்கு கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, உங்க சொந்தத்துல நீ எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, ஆனா ஏன் உங்களை ரட்சித்தார்? யோசிச்சு பாருங்க, ஏன் உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ற அளவுக்கு கண்களை திறந்திருக்கிறார்? பவுலுக்கு நம்மளை விட விசேஷத்தை கிருபை. அவன் நடு வீதியில தேவனை முகமுகமா சந்திச்சான். அவன் சொல்றான், ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து நீ போற இடத்துலாம் என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யணும், சாட்சியா இருக்கணும், இதை நீ சொல்லணும். நான் பயங்கரமான மோசமானவன். அவர் இன்னொரு இடத்துல சொல்றாருல, தீமோத்தேயுல, பாவிகளிலே பிரதான பாவி, அவ்வளவு மோசமானவர். ஆனா இப்ப எல்லாரும் கொலை செய்ய நினைச்சாலும் பவுலால சுவிசேஷத்தை சொல்லாம, ஒரு இடத்துல மக்கள்லாம் வந்து சொல்றாங்க, எருசலேமுக்கு போக வேண்டாம், தயவு செய்து அங்க போனா எல்லாரும் கொன்றுவாங்கன்னு சொன்ன உடனே பவுல் என்ன சொல்றான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டுண்டவனாய் மாத்திரம் இல்ல, மரிக்கிறதுக்கும் நான் என்ன செய்யறேன், ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. ஏன் இந்த வைராக்கியம் உனக்குள்ள வந்துச்சு, ஏன் இந்த அர்ப்பணிப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் உண்மையாவே தேவனை தரிசிச்சிருந்தான். அப்ப நீங்களும் உண்மையாவே இயேசுதான் தேவன், இயேசுதான் ரட்சகர் என்பதை அறிந்திருந்தீங்கன்னா இந்த பரம தரிசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. நான் இயேசுவை பத்தி எனக்கு தெரியும், ஆனா நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சும்மா நான் அப்படியே ஆராதனைக்கு வருவேன் போவேன், அதுக்காக நம்மளை அழைக்கல, நம்ம எல்லாரையும் ஒரு தரிசனத்தோட தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், முழு நேரமா நீங்க ஊழியம் செய்ய வேண்டாம், அந்த அழைப்பு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பவுலுக்கு ஆண்டவர் விசேஷித்த அழைப்பை கொடுத்து நீ போ. அவர் 9:15 சொல்றாரு, அப்போஸ்தலர் 9:15, நீ புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை தெரிந்து கொள்ள நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதனாலதான் அவன் எல்லா தெருவுக்கும் ஊர் ஊரா போய் சுவிசேஷம் சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சரிய தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்படிதானே கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இந்த தரிசனத்துக்கு ரொம்ப அர்ப்பணிப்பு வேணும். ஏன்னா இதை விட்டு ஓடி போயிடலாங்கிற சூழ்நிலைகளை சாத்தான் என்ன செய்வான். இப்ப எல்லாரும் சேர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிற நேரத்துல பவுல் நினைச்சிருந்தா ஊழியமே செய்ய வேண்டாம்னு நினைச்சலாம். ஆனா அகிரிப்பா ராஜாட்ட சொல்றான், ஏன் எத்தனை பேர் என்னை கொள்ளணும்னு நினைச்சாலும் நான் அந்த ஊழியத்தை செய்யறேன்னா, அவன் சொல்றான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய். அப்ப ஆண்டவர் உங்களை ஏன் சந்திச்சார் யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல ஏன் உங்களை ரட்சித்தார்? உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. ஒரு தரிசனத்தை ஏதாவது உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார் மனசுக்குள்ள, கண்டிப்பா இருக்குதா இல்லையா? பவுல் 3 ஊழியம் சொன்னேன், அதுதான் அவனுடைய தரிசனம். புறஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, ராஜாக்களுக்கு. இப்ப ராஜாக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கான், அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி இயேசுவை பத்தி. உடனே அகிரிப்பா ராஜா சொல்றான், கேட்டுட்டே இருந்தவன், எப்பா நீ கொஞ்சம் விட்டா நீ கிறிஸ்தவனா என்ன செஞ்சிருவ? உடனே பவுல் அந்த கோட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்றான், இந்த கையில கட்டிலுக்கு பாத்தீங்கன்னா சங்கிலி, இந்த சங்கிலி ஒண்ணு தவிர எல்லாரும் இயேசுவா பிள்ளைகளா என்ன போல மாறணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் வரணும். இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்க வேண்டும், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படணும். அந்த கண்ணில் தரிசனம் வேணும். அல்லேலூயா.
இந்த பரம தரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவரே, அவன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஃபாதர் பாடினது போல ஆண்டவருக்காக செயல்படணும். இதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஒரு நாள்ல வாரத்துல 6 நாள் இருக்கு, அப்படிதானே? 6 நாள்ல ஒரு நபரை நீங்க சந்திச்சு ஆண்டவரை பத்தி ஒரு 10 நிமிடம் உங்களால சொல்ல முடியாதா? ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஒரு பிரேசல் நடத்த முடியாதா? அல்லது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் நடத்த முடியாதா? எதுவுமே இல்லாம தான் உங்களை ஆண்டவர் ரட்சித்தாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறது யாரு? முதல்ல ஆண்டவர் உங்களை ரட்சித்த போது உங்களுக்குள்ள என்ன விருப்பம் வந்துச்சு யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள என்ன விருப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குனார்னா, நல்லா ஒர்ஷிப் பண்ணி ஆராதனை செய்யணும், நடத்தணும், இசைக்கருவியில் நல்லா வாசிச்சு பாட்டு பாடணும், அந்த விருப்பத்தை கொடுத்தாரு. அது வரைக்கும் கீபோர்டே எனக்கு பிடிக்காது. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா கீபோர்ட் கிளாஸ் போய் சேர்த்து விட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இசைக்கருவி மேல விருப்பம் வருது, கீபோர்டு பேடு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஏன்னா அது அவர் கொடுக்கிற ஒரு தரிசனம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாட்டு பாடுற கிருபை எல்லாத்தையும் கொடுத்து நடத்துறாரு. அப்ப உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பாருல்ல, உங்களை சும்மா ரசிச்சாரா? அந்த தரிசனத்துக்கு நீங்க உண்மையா இருங்க. அல்லேலூயா. இருக்குதா? ஆமென். சிலருக்கு ஏழைகளுக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் என்ன செய்யணும், உதவணும்னு சொல்லி ஒரு தரிசனம் இருக்கும். அவங்களுக்குள்ள எப்பயுமே என்ன இருக்கும், இன்னைக்கு நான் எப்படியாவது நிறைய பேருக்கு கொடுக்கணும். சிலருக்கு இன்னும் நான் என்ன செய்யணும், நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கணும், ஒரு தரிசனம் இருக்கும் உங்களுக்குள்ள. இந்த தரிசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதுதான் உண்மையான இருதயம். அல்லேலூயா. உண்மையான இருதயத்திலிருந்து முதல்ல உண்மையான அறிக்கை, 2வது உண்மையான ஜெபம், 3வது உண்மையான ஆராதனை, 4வது உண்மையான அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து சும்மா வைக்கிறதுக்காக நம்மளை அழைக்கவே இல்லை. அல்லேலூயா. நீங்க நினைச்சா வாரத்துல 6 நாள் ஜெபம் பண்ணி ஒரு ஆளையால் சர்ச்சுக்கு நிச்சய முடியும், கூட்ட முடியும். ஆனா அந்த தரிசனத்தை நீங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, நம்ம எல்லாருமே செயல்பட முடியும். கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ள நீங்க ஒரு விருப்பத்தை வச்சீங்களே, அந்த விருப்பத்தின்படி நான் செயல்பட எனக்கு பலன் தாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுந்து எடுப்பார், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கருத்தினால ஆகும். ஆனா இந்த தரிசனம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஆனா மொத்தத்துல இந்த தரிசனம் ஒரே கோல் தான். கோல் என்னதுதான், ஒன்னே ஒண்ணுதான். தரிசனம் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம், நான் சண்டே கிளாஸ் நடத்தணும், நான் பிரேசல் நடத்தணும், நான் போய் ஒவ்வொரு நாளும் தனியா ஒரு நபரை சந்திக்கணும், இப்படி வருது இல்ல தரிசனம். அது வித்தியாசப்படலாம். ஆனா ஒரே ஒரு நோக்கம் தான். என்னது நோக்கம்? என்னதுதான், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். அந்த ஆத்மா என்ன செய்யணும், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டால் இருக்கு. இந்த தரிசனம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பைபிள்ல தெளிவா இருக்கு, ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் எங்க சேர்த்தார், அனுதினமும். ஆனா ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, சுவிசேஷருடைய வேலை என்ன தெரியுமா, ஒரு ஆள் அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டா, இந்த ஊர்ல நான் ஒரு ஆளை, அந்த ஆள் போய் சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டா, அவரை நீங்க இந்த பக்கத்துல இருக்க இந்த சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன செய்யுங்க, போங்க. அல்லது அவருக்கு அந்த ஊர்ல யாரையுமே தெரியலையா, அவருக்கு தெரிஞ்ச பாஸ்டர் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தெரிந்தாலும் அவரை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி, பாஸ்டர் இந்த சகோதரனை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், இவரை நீங்க வாரந்தோறும் என்ன செய்யுங்க பாருங்க. இப்படி நடத்துறது தான் உண்மையான சுவிசேஷருடைய தரிசனம் கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன் தெரியுமா, ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் எங்க சேர்த்தார், சபையில சேர்த்தார். ஒரு மேய்ப்பனோடு ஐக்கியமாக்கி விடுறதுக்கு தான் சுவிசேஷர்ல பயன்படுத்துறாரு. அவங்க எவ்வளவு கூட்டங்களும் நடத்திக்கிட்டும். இன்றைக்கு மதுரையில் இருக்கிற சபைகள்லாம் நிறைய சபைகள் ஆத்துமாக்கள் வந்த காரணம், டிஎல் ஆஸ்பான்னு ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தி பிறவி சப்பானிகள்லாம் எழுந்து நடந்த அற்புதங்கள் நடந்துச்சு. அந்த கூட்டத்தின் மூலமா தான் ஜனங்கள் அநேக சபைக்கு வந்தாங்க. அல்லேலூயா. பவுல் எல்லா இடத்துலையும் போய் ரட்சிக்கப்பட்டவன்னு என்ன செஞ்சா தெரியுமா, அவரால் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்ய முடியாது, ஏன்னா அப்போஸ்தலர் அழைப்பு. அவர் என்ன செஞ்சா தெரியுமா, ஒவ்வொரு பட்டணங்களையும் மூப்பர்களை ஏற்படுத்தினான் இருக்கு.
அவங்கள போய் வருஷம் வருஷம் போய் சந்திப்பார். அதுதான் 3 மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். இதுதான் சரியானது. ஆகவே உங்களுக்குள்ளே இந்த தரிசனம் இருக்கணும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைக்கு என்ன செய்யணும்? வரணும். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இந்த தரிசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ஆமென். இந்த உண்மையான இருதயத்தில் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுக்க தோணும். உபாகம் 28:1 சொல்லிக்குது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையை வைப்பார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படியே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில நம்மை ஆசீர்வதிப்பாராக.